கிரியாட்டின் யூரியா, கிரியாட்டின் 5 அந்த மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை, பச்சளை மூலிகை, கடையில் கிடைக்கக்கூடிய காஞ்ச மூலிகை. இதை வச்சு நம்ம எப்படி குணமாக போறோங்கிறது வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போறது சிறுநீரக பிரச்சனை. இந்த சிறுநீரக பிரச்சனையை ஒரு கிரியாட்டின் ஒரு 5 அந்த லெவலில் இருக்குதுன்னா அவங்களுக்கு உண்டான இந்த பச்சளை மூலிகை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது எல்லா பக்கமுமே எளிமையாக கிடைக்கக்கூடியது. இதை நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்கிற அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 48 நாள் நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இது கூட நான் முதல்ல சொன்ன மூலிகையும் இதையும் தாராளமாக பிரித்து உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே அருமையான நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இந்த கிரியாட்டின் 1, 2 இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முதல்ல சொன்ன மருந்து, அந்த மருந்து சொன்ன. இப்போ அடுத்தது வேற, இது அடுத்த கிரியாட்டின் இப்போ 5க்குள்ளே இருக்குதுன்னா அவங்களுக்கு உண்டான மருந்து என்ன மருந்துங்கிறது இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நல்லா கேட்டுங்க. இது எல்லாமே ஒரு அளவு தான். இந்த அளவை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா பூனை மீசை. இப்போ பூனை மீசை எல்லா பக்கமே கிடைக்கும். இப்போ எல்லா கடையிலையும் இப்போ பூனை மீசை விற்கிறாங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா 3 கைப்பிடி எடுத்துக்கங்க. அதே மாதிரி நீர் முள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையே ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சிறு பீளை, அது 3 கைப்பிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு நெரிஞ்சல், அது ஒரு 3 கைப்பிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு கீரை வேர், சிறுகீரை வேர்னு சொல்லுவீங்களா, அந்த வேர் ஒரு 10 வேர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சுரக்காவோட கொடி இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. எல்லா பக்கம் கிடைக்கும். சுரக்காய் நீங்கள் விதை போட்டாலே வீட்டில் வந்துடும். சுரக்காய் வேர் இது இருக்குல்ல, அந்த சமூலம் சொல்லுவாங்கள்ல, அந்த வேர் தெரியுது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளரி விதை ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. அப்புறம் திரிபலா சூரணம், அது நல்லா கடையிலையும் கிடைக்கும், ஒரு 50 கிராம் மட்டும் வாங்கிக்கிங்க. வாங்கி இது எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிருங்க. இதை அரைச்சி என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய குழம்பு கரண்டி வருதில்ல, அந்த குழம்பு கரண்டி என்ன பண்ணுறீங்கன்னா அதில் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா 1/4 லிட்டராக மாற்றணும். 1/4 லிட்டராக மாற்றினீங்க அப்படின்னா அதை 3ஆக பிரிங்க. 3ஆக பிரித்து காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சு பாருங்க. கிரியாட்டின் 5, 6 இந்த மாதிரி 5க்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்கும். அதே மாதிரி சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் 15 வருஷம் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இதை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பிபிக்கு நான் 10 வருஷமாக நான் பிபிக்கு நான் மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு இந்த மருந்து எடுத்துங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அருமையான மருந்து இந்த மருந்து. இந்த மருந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதுதான். இது கிடைக்காத பொருள் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் வாங்க போகிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது கூட கோக்ஸ்ராதி குக்குழு, சந்திரபிரபாவடி, புனர்ணவாதி மண்டோரம் 3 வகையான மாத்திரை இருக்குது. 3 வகையான மாத்திரை எடுத்துக்கங்க. அதே மாதிரி இதில் கசாய மாத்திரையும் வரும். இதில் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த 5க்குள்ளே கிரியாட்டின் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வெளியே போய் ஓடி ஆடி அது இதையும் பயப்பட வேண்டாம். முதல்ல கிட்னி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முதல்ல பயப்படாதீங்க. பயந்தாங்கன்னா மட்டும்தான் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிட்னி எப்படி குறைஞ்சு வீணா போகும். நீங்கள் பயப்படாமல் நமக்கு ஒன்றும் இல்லை, இதை சாப்பிட்டா நம்ம குணமாவோன்னு மண்டைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் 100க்கு 100% குணமாவீங்க. இது ஒரு அற்புதமான மூலிகையான மருந்து. இந்த சிறுநீரக பிரச்சனைக்கு இதை நிறையா பேத்துக்கு கொடுத்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இந்த 5க்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து நாங்கள் குணப்படுத்திக்க. 2வது அவங்களே வாங்கி செஞ்சுக்குங்கன்னு இருக்கோம். செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நிறைய பேர் குணமானவங்க அதிகப்படியான பேர் இருக்காங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.